ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையான பொருள் அடுப்பு, கடாய். இது டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் இருக்கும். அப்புறம் நான் எப்போவுமே இந்த 2 இதுதான் யூஸ் பண்ணுவேன். கரண்டி, நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட கரண்டி இருக்கும். ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க வதக்கிறதுக்கு. இது என்னது, பட்டை, கிராம்பு. கரெக்டாக இது நிறைய சிக்கன் கிரேவியில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் என்னோடய ஒய்ஃப் இது போட்டால் பிடிக்கும்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப நறுக்குன்னு ரெண்டு வெங்காயம் சேர்த்து ரொம்ப சாப் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ரொம்ப சாப் பண்ணால் தான் குட்டியாக சாப் பண்ணணும். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்குமா. அதுக்கப்புறம் எத்தனை தக்காளி, ஒரு தக்காளி, 1 தக்காளி, ஐ மீன் ஆஃப் வெங்காயத்துக்கு ஆஃப். ஓகேவா. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் அரைச்சி வச்சிட்டோம் நாங்கள். அப்புறம் என்னென்னா சிக்கன் நல்லா கழுவி வச்சுக்கணும். ஓகேவா. என் ஒய்ஃப் சுத்தத்தின் சுத்தம் பெரிய சுத்தம் அவங்க தான். ஸோ அவங்க தான் இந்த சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்களே கடையிலலாம் வெட்டி தர மாட்டான், நம்ம தான் வாங்கி வெட்டிக்கணும். இது கூட என்னெல்லாம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டாங்க. மஞ்சத்தூள் எதுக்கு போட்டாங்கன்னா அந்த பச்சை வடை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டாங்க. வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போடணுமா, மிளகாத்தூள் மட்டும்தான். குழம்பு மிளகாத்தூள். அது எங்க அம்மா அம்மா தானே, சாரி, எங்க அம்மா இல்லை, என் ஒய்ஃபோட அம்மா அங்கே நல்லா அரைச்சி எங்களுக்கு இங்கே இந்தியாவிலேருந்து இங்கே லண்டனுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ இந்த சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் எதுனா என்னது, மிளகாய்த்தூள். ஓகே, ஸோ இவ்வளோதான், ஈஸியானது. ஓகேவா, ஈஸியாக நீங்களும் பார்த்து வீட்டில் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எண்ணெய், இந்த எண்ணெய் தானே. ஓகே, இதுனா என்ன, சன்ஃப்ளவர் ஆயில். இங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்கும்ல, சன்ஃப்ளவர் ஆயில் இங்கே கிடைக்கும். தேவையான அளவு எவ்வளோ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம். நீங்கள் ரொம்ப எண்ணெய் பிரியர்னா அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே எண்ணெய் மிதக்கும் அப்படியே ரொம்ப. நாங்கள் இங்கே அவ்வளோவா எண்ணெய் எங்கள் ஒய்ஃப் ஹெல்த் கான்ஷியஸ் ஆனவங்க. ஸோ அவ்வளோலாம் எண்ணெய் ஹெல்த் கான்ஷியஸ்லாம் இல்லை, எண்ணெய் நார்மலாகவே நிறைய சேர்க்க மாட்டோம். ஆமாம், நம்ம ஆயில், இந்த ஆயில் குறைய நம்மளோட ஆயில் கூடும். இந்த ஆயில் கூட நம்மளோட ஆயில் குறையும். ஸோ எவ்வளோ லிமிட்டாக எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அவ்வளோ லிமிட்டாக எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஸோ இது நாங்கள் இப்போ எதுக்கு 2 கரண்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஓகே, நான் ஃபஸ்ட்டே இது அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஏன்னா அடுப்பு ரொம்ப லேட் ஆகும், ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். என்னோட போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எக்கு, ஹவு டு மேக் எக் ரைஸ்ன்றது ஈஸியாக ஒய்ஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் இருந்தது. சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இது கடை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. நீ போதும் அவ்வளோ, உண்மையிலே கடை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஓகே, நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இதை எதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற சொல்லுவாங்க. இட்லி தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் ஒயிட் ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வேறு சிக்கன் கிரேவி அதுக்கு தான் சாப்பிட முடியும், வேறு எதுக்கு சாப்பிட முடியும். அது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரில. சிக்கன் கிரேவி எதுக்கு செய்கிறாங்க, ஒரு வெள்ளை ரைஸ் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம், இட்லி இருந்தால் சாப்பிட்லாம், சப்பாத்தி இருந்தால் சாப்பிட்லாம். ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ சாப்பிட்லாம். இந்த வீடியோவில் சிக்கன் கிரேவி என்ன, இது தேவை, இது பண்ண போகிறோம். எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறோன்னா, இப்போ சிக்கன் எப்பயாச்சும் ரேராக தான் வாங்குவோம். ஏன்னா இங்கே சிக்கன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் அந்த 4 லெக் பீஸ் வாங்கினா 250 ரூபா அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஓகேவா. ஸோ எதுக்கு இது மெயினாக இந்த வீடியோ பண்ணுறோன்னா, சூடாக இருக்குமா? ஓகே, சூடாக இருக்கும். பட்டை, கிராம்பா, ஆமாம், பார்த்து மேலே தெரிக்கும். அப்படி தெரிச்சதுனா தான் சூடாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 சூடு வாங்கினாதான். இப்போ டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கினு, ஒன்று சூடு பட்டா தானே நீ திருந்துவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்த்து தெரிக்க போது இந்த வெங்காயம் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் பொருன்னு சவுண்டு வரணும். சவுண்டு வந்ததுமே நல்ல பொடுசாக நடக்கணும். இதுவுமே என் ஒய்ஃப் தான் பொடுசா சாப்பரில் போட்டு ஊற்றிட்டோம். சாப்பர் இருக்குல்ல நம்ம வீட்டில், சாப்பர். ஓகே, சாப்பரில் இது பொடுசாக நறுக்கணுமா. அப்போ தான் எவ்வளோ பொடுசாக நறுக்கணுமோ சீக்கிரமாக வதங்கும், நல்லா டேஸ்ட்டும் தருமா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல.
உண்மையாவா? லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போடணும். அதோ அந்த ஸ்பூன்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஃபுல்லாக போட்டுருவா? லைட்டாக போடுவா? போடுங்க லைட்டாக போடுங்க. ஓகே, லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு இது எதுக்குன்னா வேகமாக வதக்கிறது. இது வந்து நம்ம இந்தியாலேயும் வந்து வெள்ளை வெங்காயம் இருக்குதான். நான் வந்து போன வீடியோவில் வந்து எக் ரைஸ் போட்டிருந்தேன்ல, அதில் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாலையும், சாரி அந்த வீடியோவில் மன்னிச்சிருங்க, இந்தியாலையும் வெள்ளை வெங்காயம் தான், வெள்ளை வெங்காயம் வாங்கி வெட்டி கூட நீங்கள் சமைக்கலாம். இங்கே வெள்ளை வெங்காயம் தான் கிடைக்கிது. சிகப்பு வெங்காயமும் இருக்குது, பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து இது கொஞ்சம் டேஸ்ட் தரும்னு சொல்லிட்டு அது அந்த சிகப்பு வெங்காயத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு இது டேஸ்ட் தரும்னு சொல்லிட்டு. அது ரொம்ப காரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வெங்காயம் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் நமக்கு இந்தியா டேஸ்ட் ஏற்ற மாதிரி தருது. அதனால் அவ்வளோதான். இப்போ போய் இது வரைக்கும் என்ன போட்டிருக்கோம் சொல்லு பாப்போம். ஆயில், அடுத்து பட்டை கிராம்பு, ஓகே, ஆனியன் அவ்வளோதான். இது வந்து உப்பு வந்து எல்லாரும் போடுவாங்களான்னு தெரியல. நான் வந்து டிஃபால்ட்டாக கொஞ்சம் போட்டுருவேன், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த அடுப்பு பற்றி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இது வந்து எப்போ சூடாகவும் தெரியாது, எப்போ வந்து இதாகவும் தெரியாது. ஸோ வந்து அப்போ போய்ட்டு மோந்து பார்க்கணும், பச்சை ஸ்மெல் போகணும். கரெக்டாக? இப்போ இந்த எல்லாம் வதக்கி இப்போ என்ன பண்ணீங்க? இப்போ வந்து இது ஹீட் ஏற்றினேன். இது அப்படியே ஆரஞ்சு ஆகும். இந்த ஊர், இந்த லண்டனோட ஊர் அடுப்பு கடுப்பு, எப்போ சூடாகவும் தெரியாது. நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தேன்ல, அவங்க வீட்டில் அடுப்பு வந்து நெருப்பு எரியிறது. அந்த நம்ம ஊரில் உள்ள மாதிரி, நம்ம ஊரில் உள்ள அடுப்பு. அது என்ன அடுப்பு? கேஸ் ஸ்டவ். அவங்க வீட்டில் வந்து சூப்பராக இருக்கும் அடுப்பு. நாங்கள் கிளம்ப இங்கே மாட்டிக்கிறோம். இங்கே இந்த ஊரில் வந்து வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் அடுப்பு கேஸ். என் ஃப்ரெண்டெல்லாம் சமாளிக்கி. நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட சின்ன ட்ரிப்பு போனேன். அப்புறம் வந்து வேறு என்ன இடம், தீம் பார்க் மாதிரி ஒன்று போனோம். ஓகேவா? முன்னாடி வேற எங்கேயோ போனீங்களே. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே அதோட லிங்க் மேலே வரும். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாயும் பண்ணுங்கள். இது வேறு கலர் இப்போ மாவுண்டு இல்லை. வெங்காயம் வதக்கிப்பேன். ஸோ மெயினாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம், சமைக்கிற வீடியோ வந்து நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது சமைச்சதே இல்லை. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் எதுக்கு நாங்கள் இங்கே எடுக்கிறோன்னா, என் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது சிக்கன் கிரேவி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு யூடியூப்பில் பார்ப்பாங்க. அதை பார்த்து பண்ணுவாங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே வீடியோ, வெல்கம் டு மெட்ராஸ் சமையல் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களோட வீடியோ பார்த்து மறுபடியும் அதை பார்த்துட்டு எப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் பண்ணுவாங்க. சரி, அவங்க மற்றவங்களோட வீடியோ எதுக்கு பார்க்கணும்? நம்மளே ஒரு வீடியோ பண்ணுருவோம். அந்த வீடியோ பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தே மறுபடியும் பண்ணிட்டோம். என்ன கரெக்டா? என்னோட ஒய்ஃபு யாரோடையோ வீடியோ பார்த்து பண்ணுறதுக்கு அவரோட ஹஸ்பண்டோட வீடியோ பார்த்து பண்ணால் அது ஒரு கிக்கு. அதுக்காக தான் மேக்ஸிமம் என்னெல்லாம் நான் இங்கே வந்து புதுசாக வந்து கற்றுக்கிறனோ சமைக்கிறனோ அது மீடியம் வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இது வேறு எப்போ ஹீட் ஆகும் தெரியாது. அடி பிடிக்காம வதக்குங்க. ஆமாம் அதுதான் இங்கே ப்ளஸ்ஸு. இங்கே வந்து நம்ம வதக்கிற வெங்காயம் வந்து அடி பிடிக்கூடாது, இல்லைன்னா நமக்கு பிடிக்காம போயிடும். என்ன கம்மியாக இருக்கோ என்னன்னு போதும், என்ன நிறைய வேணாம், போதும். ஓகே, கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. சிம்மா ரொம்ப தீ இருக்குதுல்ல, அதான் சிம்ல வச்சு. அதான் என் ஒய்ஃப் வந்து இந்த ஆயில் விஷயத்தில், ஹெல்த் இதில் வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே ஏதாவது சாரி இவங்க ஏதாவது உடம்பு சரியில்லை. இப்போ சப்போஸ் இங்கே வந்து
இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சு. ம் இப்போ ஜலதோஷம் ஜுரம் அந்த மாதிரி வைங்களேன். நம்ம வந்து நம்ம ஊரில் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெரிய பெரிய ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது ஊரில். அங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா டக்குன்னு உடம்பு சரினா 2 இருமல் இருந்தால் டாக்டர் இதாக இருக்குது அப்படின்னா உடனே மாத்திரை கொடுத்து மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை கொடுத்துருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து பார்த்து 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 அடி பிடிக்குது. இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வதக்குங்கப்பா. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. தெய்வமே பார்த்து தெய்வமே. ஆமாம், எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போனால் லைட்டாக இந்த பச்சை வடைலாம் போகணும். கரெக்டாக நல்லா வதங்கணும் வெங்காயம். நல்லா வதங்கணும் வெங்காயம். சிம்ல வச்சுமே கறியுது பாருங்களேன். கொஞ்சம் ஹீட்டு குறையணும். ஹீட் ஆகல அந்த அளவுக்கு. இந்த அடுப்பை நம்பவே முடியாது. இந்த விஷயத்துல நம்ம ஊர் எவ்வளவோ பெட்ரு. சிலிண்டர் போடுவான், நெருப்பு வரும். இங்கெல்லாம் கனெக்ஷன் எப்படி வரும்னா அண்டர் கிரவுண்ட். எப்படி வரும்னு தெரியல. அண்டர் கிரவுண்ட் தான் நினைக்கிறேன். வெளியே இது வரைக்கும் கேஸ் சிலிண்டர்லாம் கிடையாதுல்ல. கேஸ் சிலிண்டர்லாம் இங்கே கிடையாது. எல்லாமே வந்து டெக்னாலஜியா. வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் அப்பா இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சா அடிக்கடி உடம்புல போகும். இங்கே ஆத்திர அவசரத்துக்கு உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்லாம் போய் பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் என் ஒய்ஃப் வந்து ஹெல்த் கான்சியஸாக பண்ண சொல்லுவாங்க. அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. என்னடா இவன் ஆயுள் ஊற்றாமல் கஞ்சத்தனம் பண்ணுறாலாம் நினைக்காதீங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் இதை பார்த்து சமைக்கும் போது நீங்கள் அதிகமாக எண்ணெய் இருந்துச்சுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், கம்மியாக இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ வெங்காயம் போட்டோம், குறைஞ்சிச்சுல? ஆமாம், வதங்கிடுச்சு நல்லா. அதான் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கு. போட்டுடலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ? ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. 1.5யா? 2 ஸ்பூன் கூட போடலாம்னு நினைக்கிறேன். இது எந்த அளவு, எந்த வெங்காயத்துக்கு அளவு? போதும், நிறைய போட்டுறாதீங்க, போதும். இது எந்த அளவு போடணும் எப்படி தெரியும்? எவ்வளோ போடணுன்றது எப்படி தெரியும்? சமைக்க தெரியாதவங்க எவ்வளோ போடணும்? இது அதான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 வெங்காயத்துக்கு 2 ஸ்பூனா? ஓகே, இது எந்த அளவுன்னு எனக்கு தெரியல. 2 வெங்காயத்துக்கு ஒரு இஞ்சி 50 கிராம், அப்புறம் பூண்டு 50 கிராம் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிடணும். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். என்ன மறுபடியும் ரிப்பீட் ஆக? இஞ்சி 50 கிராம் அதேமே. சரி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது சொல்கிறேன். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரைச்சி வச்சிடணும். சரி, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வேணா வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அப்போவே செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஈக்குவல் ரேஷியோ போட்டு அரைச்சி வச்சுட்டா நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே ஈக்குவல் தான் போடுவேன். வாரம் நீ தான் இஞ்சி போட்டு பேச அரைக்கிற? இல்லை, நீங்கள் தான் அரைக்கிறீங்க. நான் சொல்கிறேன்ல, ரேஷியோ நான் தானே சொல்லுவேன். இவ்வளோ போடுங்க தெய்வமே, இவ்வளோ போடுங்கன்னு. நானே பண்ணேன். இப்போ போட்டுடலாம். போட்டோடனே அடி பிடிச்சிடணும். தக்காளியை போட்டுருங்க, இல்லைன்னா ரொம்ப அடி பிடிச்சிடும். தக்காளியை போட்டு அப்படியே இஞ்சி பூண்டு வதக்குனீங்கன்னா தெரியாது, கரியாது அந்த அளவுக்கு. ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி கை வந்து சுத்தமாக கழுவிக்கணும். சோப் போட்டு கூட கழுவிக்கிட்டு அப்புறம் சமைக்கிறத ஆரம்பிக்கணும். ஏன்னா சுத்தம் சோறு போடும். சுகாதாரம் என்னது? டீச்சர் தானே நீ, சொல்லு. சுத்தம் சோறு போடும். சுகாதாரம் சாவடிக்கும். எப்பவுமே சுத்தமாக சமையல் செய்யணும், புரியுதா? அப்புறம் வேஸ்டும் பண்ணக்கூடாது.
சாகடிக்குமா? அப்படியே வரும். ஆமாம், சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் சாவடிக்கும். சுகாதாரம் கெட்டது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுமே எதுக்கு வந்து தக்காளி உடனே போட்டோம்னா தக்காளி வந்து தேமே அடி பிடிக்குது. அடி பிடிக்குது. தண்ணி ஊத்திருங்க லைட்டா. இப்போ நான் ஊற்றி விட்டுருவோம். கறியை போட்டுருங்க இல்லைனா. தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்ல தேமே. அப்படியா? தக்காளி ரொம்ப ஆமாம்மா, இதுக்கு தக்காளி அந்த அளவுக்கு வதங்க தேவையில்ல. சிக்கன் கிரேவிக்கு இல்ல இல்ல, நம்ம இப்போ இது போட்டீங்க வதக்க ஆரம்பிச்சோம் போடும்போது அது அடி பிடிச்சிச்சு தேமே. ஆக்சுவலி இது அடி பிடிக்கல அதையுமே, நம்மளோட கீழேயே அப்படிதான் இருக்கும் தேமே. இந்த இந்த கடாய் அப்படிதான் இருக்கும். கடாயே கீழே கொஞ்சம் ப்ரௌனா தான் இருக்கும். ஸோ தக்காளி எதுக்கு உடனே போடணும்னா தக்காளி வந்து கொஞ்சம் நீர் தரும், கரெக்டா? தண்ணி தரும். பார்த்துப்பா கரிச்சிட போகுது. வேற எதுல மாத்திடுவோமா? ஏன் இது கடாயே அப்படிதான் இருக்கோ? ஸ்மெல் பண்ணி பாருங்க. இல்ல இல்ல கரியல கரியல. தக்காளி வாட. இது ஒண்ணு அடுப்பு ரொம்ப ஹீட் ஆயிடுது. சிம்லயே தான் வச்சு சமைக்க வேண்டியது இருக்கு. இது அடுப்பு தான் ஏர்டெல் சிம். ஓகே, இப்போ நான் எதுக்கு இங்க வச்சிருக்கேன், பக்கத்துல வச்சிருக்கேன்னா இந்த அடுப்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. இது எப்போ ஹீட் ஆகுது எப்போ குறையுது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ கறியை போட்டு மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டு கறி போடணுமா? கறி போட்டு மிளகாத்தூள் போடணுமா? கறியை போட்டு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அதுக்கு ரெண்டுத்துக்கு நோண்டி? ஏன்னா இப்போ நம்ம கறியிலேயே தண்ணி இருக்குதுல்ல, அதனால அடியெல்லாம் பிடிக்காது, நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ என்ன பண்ணுன்ற? கறி பண்ணுன்ற, கரெக்டா? நீங்க இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டீங்களா? ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சா? தக்காளி ஸ்மெல் தான் இருக்க மாதிரி இருக்கு. தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டுமா? கொஞ்ச நேரம் லைட்டா வதக்குங்க. கரகம் அடுப்பு, இந்த ஊர்ல அடுப்பு தான் பெரிய கடுப்பு. இப்ப அடுத்த வீட்டுக்கு போக போறோம், அது இதை விட கோரமா இருக்க போகுது. ஸோ கூடிய சீக்கிரம் புது வீட்டுக்கு போக போறோம். இந்த வீட்டை விட்டு தொத்த போறாங்க. தொத்ததுல இந்த வீட்டோட ஓனர் வந்து இதை விற்க போறாங்களாம். கறியை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கறியை போடலாம். கறியை போட்டு கேட்டுடணும். கறியை போட்டு மிளகாத்தூள் போட்டுடலாம். அப்படியே தாச்சி விட்ருங்க. அது இது கை வேற வச்சுட்டு, அதுக்கு தான் நான் கழுவி அப்படியே வச்சேன். கறி எவ்வளோ வேணும்? இந்த இந்த 2 வெங்காயம் ஒரு தக்காளிக்கு எவ்வளோ இது கறி போடலாம்? நான் வந்து இதில் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 300 கிராம் 350 இருக்கும்னு நினைக்கிறேன் கறி. அவ்வளோதான் நம்ம செய்கிறோம். நம்ம 2 பேருக்குன்றதால அவ்வளோ செய்கிறோம், அவ்வளோதான். ஓகே, அப்போ வந்து ஒரு 3 பேர் 4 பேர்னா அரை கிலோ 4 வெங்காயம் 2 தக்காளி அது மாதிரி போடணும். கொஞ்சம் நிறைய, 500 கிராம் போடலாம், கரெக்டா? என்னது அது அப்படியே டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்கணும். 2 பேருக்கு 2 வெங்காயம் 1 தக்காளி போதும். இது சரி, இது செஞ்சுட்டு ஓகே. மேக்ஸிமம் இதுல வந்து கறி வந்து இது கொஞ்சம் நல்லா உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு வதக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மிளகாத்தூள் போட்டுருவோம். இப்பயே கூட மிளகாத்தூள் போடலாம், பட் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் சும்மா லைட்டா. இந்த தக்காளிலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதேமாரி உப்புக்கு இது கறிக்கு உப்பு போடல, நிறைய உப்பு போட்டுறாதீங்க, லிமிட்டாக போடுங்க. அது எவ்வளோ போடணும்? தேவையான அளவு. ஆமாம், எவ்வளோ தேவை? எவ்வளோ கறிக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம கறிக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். நீங்கள் இந்த இப்படி போடாதீங்க, அழகாக அதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு அதில் கொட்டிக்கோங்க. இதில் தான் போடுவேன். இப்படி சாச்சி எவ்வளோ நேரமா? இது எதுக்கு வாங்கணும் தெரியல. இதுக்கு தான் வாங்கணும். பெப்பர் சால்ட்டு தான் போட்டு போடுறதுக்கா? ஸ்பூன்ல போட்டு போடுறதுக்கு இது வாங்குனதே டைரக்டா போடுறதுக்கு தான். அதுவே ஒரு இதுல இது வந்து சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக தான் அந்த டப்பா, புரியுதா? சமைக்கிறதுக்கு. ஓகே, சாப்பாடுல குறைஞ்சிச்சுன்னா பாதி போதுமா? முட்டைக்கு போட்டுக்கலாம். ஓகே, உப்பு வந்து போடுங்க, 1/2 போடுங்க, கரெக்டா தான் இருக்கும். ஓகே, நீங்க அப்புறம் டேஸ்ட் பார்த்து நக்கி பார்த்து கூட மறுபடியும் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம், கரெக்டா? அப்படி பண்ணலாம். கம்மியா இருந்தா கூட போட்டுக்கலாம். கம்மியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனா அதிகமா இருந்தா தான் பிரச்சனையே. ஓகே, இதுக்கு மேல இதோட வேலை முடிஞ்சது. இந்த கரண்டியோட வேலை முடிஞ்சது. இனிமே வந்து இந்த கரண்டி தான். எதுக்கு நான் வந்து 2 கரண்டி யூஸ் பண்றேன்னா, இந்த கரண்டில வந்து என்னால வந்து இந்த வெங்காயத்தை பெருசா வெங்காயம் இருக்கு,
சப்போஸ் பெருசாக வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை வந்து இதை வச்சு உடைக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது டப்பர்வேர் சிலிகான். சிலிகான் ஜெல். சிலிகான் ஜெல்லா என்னது அப்படின்னா சிலிகான்ல உள்ளது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் இப்போ பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னீங்களா அது என்னால் உடைக்க முடியாது. அதனால தான் இதை வச்சு உடைப்பேன். இது வந்து கடைசியாக ஐ மீன் எண்டிங் பார்ட்டு தான் இது. கலக்கிறதுக்கு. இது எப்போ போடுறது? மிளகாத்தூள் போட்டுடலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா கலரு எப்படி அருமையாக இருக்கா? பார்க்க சூப்பராக இருக்கு. மிளகாத்தூள் போட்டால் தெரியும். மிளகாத்தூள் போட்டு ஓகே. கருவேப்பிலை வேணா நீங்கள் லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணி. கருவேப்பிலை கிடையாது, கோரியாண்டர். கோரியாண்டர்னா கொத்தமல்லி. இதேமே சாட்ஜிபிட்டில் அப்படி தான் சொல்லிச்சு. சரி ஓகே, அவாய்ட் சாட்ஜிபிட்டி. எது என்ன மிளகா? மிளகாத்தூள் அதுதான். ஐயோ காலி ஆயிடுச்சு. அப்போ இதுலேருந்து எடுத்துக்கோங்க மேலே இருந்து. அந்த எவ்வளோ போடணும்? எவ்வளோ போடணும்? 4 ஸ்பூன். 4 ஸ்பூன்னா பத்தாது. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பேக்கெட்டு. ஆமாம், இதுதான் வந்து இந்தியாவிலேருந்து தானே? ஆமாம், போரூர்லேருந்து. என்ன போட்டிருக்கு கவரில்? இது என்னது இது? அது வெறும் சில்லி பவுடர். சில்லி பவுடர் கிடையாது, குழம்பு மிளகாய் தூள்னு எழுதிருப்பேன் பாருங்க. இது அக்காவோட தூள்னு நினைக்கிறேன். இது அக்காவோட. இது இல்லை, அது அக்காவோட தூள். அக்காவோட தூள் தான் நினைக்கிறேன். அக்காவோட தூளா நம்மளோட தூள்? அக்காவோட தூள் தான் காலி ஆயிடுச்சு. இது நம்மளோட தூள். குழம்பு மசாலான்னு இருக்கு. குழம்பு மசாலா தான். அதுதான் குழம்பு மசாலா. அதுதான். தேமி இதுவுமே குழம்பு மிளகாய் தூள் தான். தேமி இது கூட போதும். அப்ப இது போலாம் குடு. அது கொஞ்சமா இருக்கு. அது குழம்பு மிளகாய் தூளா இதுவா? குடுங்க. மோந்து பாரு. இல்ல அது வேற வேற கலர்ல எல்லாம் இருக்கு. ஏய் அது இல்ல. அது வெறும் மிளகாய் தூள். இதுதான். சில்லி பவுடர் இது. நீங்க இப்போதைக்கு இதே போடுங்க. இதை எடுத்து ஓபன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு தேமி? 4 ஸ்பூன் தானே? 4 ஸ்பூன். அது என்ன 4 ஸ்பூன்? வாட் இஸ் தட் அளவு? 2 வெங்காயத்துக்கு 4 ஸ்பூன் அப்படியா? ஸ்தோத்திரம். யாரோ நீ நினைக்கிறாங்க தேமி. மிளகாத்தூள் மேலே ஏறிடுச்சு. ஓகே. இது என்ன அளவு? எப்படி 4 ஸ்பூன் சொல்ற? 1 காரத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய வேணா நிறைய போட்டுக்கலாம். ஆமா, நீங்க வந்து காரப்பிரியர் ஆந்திரா சைடு இருக்கிறவங்கன்னா நீங்க வந்து நம்ம வந்து மாடரேட்டா போடுவோம். நாங்க வந்து மாடு வச்சு போடுவோம். இது வரைக்கும் வச்சு யாரும் நினைச்சிட்டே இருக்காங்க. யார் தெய்வம் நினைக்கிறதோ அம்மா தான் நினைக்கிறேன். பாரு ஆண்டி பத்தி பேசும்போது ஜெரின்னு நினைக்கிறாங்க. நீ சென்னையில இருந்து நான் லண்டன் இருக்கும்போது உனக்கு இந்த மாதிரி தும்மல் வந்திருக்காது? வந்திருக்குமே. நான் நிறைய வந்திருக்கேன் தானே. நான் அடிக்கடி நினைப்பேன். பார்த்து அடுப்பு பக்கத்துல வைக்காதீங்க. பத்திரமா வரணும்ல. அப்ப இது எப்படி வந்துச்சு? பழசாது எது? ஆல்ரெடி 2 போட்டேன். இல்ல தேமே 5 கூட போடுங்க தேமே. குட்டி ஸ்பூனா இருக்குல்ல. ஆமா. சோ இந்த காரம் ஏத்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது குழம்பு மிளகாய் தூள். இதுல வந்து குழம்பு மிளகாய் தூள், தனியா, அப்புறம் இந்த அது தனியா இல்ல, தனியா கோரியாண்டர் இருக்குல்ல, கோரியாண்டர் கொத்தமல்லி மல்லின்னு சொல்லுவாங்கல்ல, ரவுண்ட் ரவுண்டா பால்ஸ் மாதிரி அது பால், அப்புறம் இந்த இது, அப்புறம் இது அது என்ன ரெட் சில்லி, அதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருப்பாங்க. நீங்க நல்லா கலக்குங்க. அப்படிதான் நல்லா கலந்துட்டு 5 ஸ்பூன் போட்டிருக்கு மிளகாத்தூள். 5 ஸ்பூன் மிளகாத்தூள். ஆனா 5 ஸ்பூனே பத்துமா தெரியல எங்களுக்கு. கொஞ்சம் காரம் நாங்க நல்லா சாப்பிடுவோம். ஆமா, இங்க வந்து குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சுல. ஆமா, அதனால கொஞ்சம் காரமா சூடா சாப்பிட்டா இந்த ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும். ஆஹா, கலர் எப்படி தேமே? சூப்பரா இருக்கு தேமே. இவ்வளவுதான் சிம்பிளா. நீங்களும் வந்து டக்குன்னு 1/2 கிலோ 1/4 கிலோ பிரியாணி வாங்குனீங்களா? பிரியாணியா? சி 1/4 கிலோ வந்து சிக்கன் வாங்குனீங்களா? 1/4 கிலோ சிக்கன் இந்தியாவில் எவ்வளோ தெரியல. 1/4 கிலோ சிக்கன் வாங்கினீங்களா? நம்ம ஸ்டார்டிங்ல வந்து என்னென்ன தேவை? 70 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம அங்க இருக்கும்போது 70 ரூபா, இப்போ எவ்வளோ தெரியல. வாங்கி இன்கிரீடியன்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிருப்போம்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கீர் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம்
செய்ய 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 டாப் 2 3 4 5 6 போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். இந்த பாருங்க குழம்பா சிக்கன் கிரேவி. ஆக்சுவலாக இது வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா, கட் பண்ணி எடுக்கலாம். நான் ஏன் கட் பண்ணாமல் எடுக்கிறேன்னா, ஒன்று எனக்கு எடிட் தெரியாது அவ்வளோவா. அவ்வளோ பெரிய வீடியோ வந்து எடிட் பண்ண தெரியாது. என் தம்பி வந்து சூப்பராக எடிட் பண்ணுவான், எடிட் பண்ண தெரியாது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, கட் பண்ணி போகிறேன்னு வைங்களேன், இவன் சும்மா வாய் பேச்சுக்கு தான் இவன் வந்து சமைச்சிருக்க மாட்டான். இவன் வந்து சும்மா இது மாதிரி வாய் உதார விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃபே கூட சமைச்சிட்டு இவன் பண்ண மாதிரி கொஞ்சம் பிலிப்பு காட்டுவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். நிறைய பேரில் பார்க்குறவங்க யோசிக்கலாம், இதுதான் மெயின் ரீசன் எதுக்குடா லென்த்தியாக போடுற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது லைட்டாக மூடி கூட வைக்கலாம். இந்த மூணுனா பாய் மூணுமா அந்த இதை மூடி வச்சுட்டா டக்குன்னு வந்துடும். அவ்வளோதான். கலர் பார்த்தியா இல்லையா? உப்பு லைட்டாக பாருங்க. உப்பு லைட்டாக பார்த்துட்டு சரி கொடுங்க. லைட்டாக உப்பு பார்த்துட்டு காரம் பார்த்துட்டு தேவைன்னா போட்டு டக்குன்னு கலந்துட்டு மூடி வச்சுட்டா அது ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஐயோ, நீங்க கொஞ்சம் வேகணும் இல்லை, எனக்கு கொடுங்க. காரம் கம்மியாக இருக்கா இது கம்மியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு. கரெக்டாக உப்பு கூட கரெக்டாக இருக்குண்ணா. நீங்கள் சூப்பராக இருக்கு. உப்பு இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு, இன்னும் கொஞ்சம் காரம் கூட எனக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. காரம் கொஞ்சம் லைட்டாக மசாலாவோட அடிக்குது. அப்போ அது வேகணும். இப்போதான் போட்டிருக்கோம்ல, இன்னும் ஒரு ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஸ்பீடு இப்போ வந்து இதெல்லாம் போடுறதுக்கு ஸ்பீடு குறைக்கணும். கரெக்டா குறைக்கலாம் வேணாம். குறைச்சிட்டு மூடி வைக்கணும். ஓகே, குறைச்சி மூடி வைக்கணுமா? இன்னும் கொஞ்சம் காரம் வேணுமா உனக்கு? எனக்கு இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த இதில் டப்பாவில் இருக்கிறத கொட்டிடுங்க. ஓகே, அதான். இப்போ நீங்கள் வந்து சால்ட் வந்து அதிகமாக போட்டால் பிரச்சனை. இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு தேவையான மிளகாத்தூளும் கம்மியாக போட்டுக்கிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஊதி நக்கி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைன்னா இதான் பாதி ஸ்பூன் போட சொன்னேன். உப்பு பாதியோட கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ரொம்ப உப்பு கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டால் அப்புறம் ரொம்ப இதாயிடும். அதனால் பார்த்து போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. ஆக்சுவலாக வந்து போதும் தெய்வமே. ஓகே, மிளகாத்தூள் வந்து நான் தான் ஃபுட்டின்னு நினச்சேன். என் ஒய்ஃப் என்னையோட ஃபுட்டின்னு நினைக்கிறேன். அதுவும் சிக்கன் வந்துட்டா வெளுத்து கட்டுவாங்க என் ஒய்ஃபு. சாப்பிட்றது ஒரு குற்றமாயா? சரி, இது என்ன கறி அதிகமாக இருக்குது, கிரேவி கம்மியாக இருக்குது? நம்மளுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி அதிகமாக போடணும். ஓகே ஓகே. நம்ம வந்து நம்மளுக்கு இவ்வளோ போதும். நம்ம 2 பேருக்கு நான் 2 வெங்காயம் தான். நான் எப்போவுமே கொஞ்சமாக கறி நிறைய பண்ணுறது இல்லைன்றதில்ல. 2 ஆனியன் 1 டொமேட்டோ, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நிறைய கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சோன்னா 3 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். 3 வெங்காயம் 2 தக்காளி. தக்காளி வந்து ரொம்ப நான் சேர்க்க மாட்டேன், கம்மியாக தான் போடுவேன். காரம் ஓகேவா? காரம் ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க. எனக்கு ஓகே தான். இந்த பொண்ணு சொல்ல போடுறேன். போட்டு டக்குன்னு இதெல்லாம் இது போயிடும். எங்க இருக்கு இது? அதோ ஸ்பூன் அங்கல்ல இருக்கு ஸ்பூனு. இது மிச்சம் இருக்கு. மிச்சம் இருக்கிறத போட்டுருங்க, அவ்வளோதான். மிச்சம் இருக்கிறத அப்படியே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு கலரிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளா. ஒரு 5.5 ஸ்பூன். அந்த ஸ்பூனை காமிங்க. அந்த ஒன்று வச்சிருக்கீங்களே அந்த கரண்டி ஸ்பூன். இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பூனு, குட்டி. இதுவும் இந்தியாவில் தான் வந்துச்சு. அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, கொடுங்க. அதில் எழுதிருக்காது, அது கொடுங்க. ஸ்பூனா டேபிள் ஸ்பூன் அப்படிலாம் போட்டிருக்குமே. டேபிள் ஸ்பூன் கிடையாது, காமிங்க. டிஎஸ்பின்னு இருக்கு. டிஎஸ்பினா டேபிள் ஸ்பூனோ? அதான் நினைக்கிறேன். ஆனால் டேபிள் ஸ்பூன் சொல்கிறோம், ஆனால் ஒரு வாட்டி டேபிள் யூஸ் பண்ணதில்லை, கிச்சனில் தான் இருக்குது. இதுமே இப்போ ஒரு இது மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சீங்கன்னா ஓகே. இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் சிக்கன் கிரேவி. அது அந்த மூடி இருக்கு பாருங்க, அதை லைட்டா வாஷ் பண்ணிட்டு லைட்டா வாஷ் பண்ணிட்டு அப்படியே காட்டு. அவ்வளவுதான். வாவ், சூப்பர். இது ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு ஸ்பீடை குறைச்சி வச்சுட்டு
ஐ மீன் ஹீட்டை குறைச்சி வச்சுட்டு கறி வெந்துருச்சு. மசாலாக்காக ஒரு 2 நிமிஷம் 2 அவ்வளோதான். நிமிஷம். மசாலா ஸ்மெல்லு போகணும், அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுவும் நீங்கள் அடிக்கடி மோந்து பார்த்துக்கலாம். எப்படி சூப்பராக வந்திருக்கா? இவ்வளோதான். நீங்களும் வந்து வீட்டில் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கு. எனக்கு டெம்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப நெஞ்ச நக்காத. நீங்களும் வீட்டில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து என்னது நீங்களும் இந்த செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப்லாம் செய்வாங்க, ஒய்ஃப்லாம் செய்யுது. ஃப்யூச்சர் பாய் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைட்டாக மேலே கருவேப்பிலை மட்டும் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது தெரியுமே. அது அவ்வளோதான். சரி, ஓகே. அதான் ஆனால் கருவேப்பிலை. இது கொஞ்சம் நேரம் லைட்டாக மூடி வைங்க, அப்போ தான் அந்த ஆவி இறங்கி டக்குன்னு அந்த மசாலா வாசனை போகும். என்ன கவர் இது? செல்லா டேப். அதை அதை அது கழுவிடுங்கப்பா, அதை கழுவிட்டு லைட்டாக மூடி வச்சிருங்க. ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதாங்க. மூடி வச்சு 2 நிமிஷத்தில் எடுத்தோன்னா சிக்கன் கிரேவி தயார். ஓகே, இதே மாதிரி பாருங்க சிக்கன் கிரேவி வர வீடியோவில் நான் சமைக்கிறத வீடியோவாக நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.